ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, குழலி வந்து ராஜி ஆட்டக்காரின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாரு. குழலி என்ன பேச்சுது, ராஜி நம்ம வீட்டு பொண்ணு, அவளை எப்படிலாம் பேசலாமான்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. குழலியும் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பாண்டியனும் கோமதியும் குழலியை சமாதானம் பண்ணுறதுக்காக வராங்க. ஆனால் குழலி அவங்கள்ட்ட கோவப்படுவாங்க. என்கிட்டலாம் பேசாதீங்க, உங்களுக்கு உங்கள் மருமக தானே முக்கியம், அவளுக்காக தானே நான் திட்டினீங்க, இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் வந்து, குழலி என்னப்பா நீ, ராஜியை நம்ம வீட்டு பொண்ணுதான், அவளை எல்லாரும் முன்னாடி அப்படிலாம் பேசலாமா, அதனால தான் நான் அப்பா கோவப்பட்டேன், சரி அதை விடு, அப்பா உனக்காக பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடுன்னு கொடுப்பாரு. ஆனால் அப்பா கூட குழலி சமாதானம் ஆக மாட்டாங்க. கடைசியாக பாண்டியனே கேட்பாரு, சரி இப்போ அப்பா என்ன பண்ணா நீ சமாதானம் ஆவான்னு கேட்பாரு. அப்போ குழலி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. அப்பா நான் தான் நல்லா டான்ஸ் ஆனேன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டியன் சிரிக்கிறாரு. லாஸ்ட்டாக சரி பண்ணி தான்ப்பா ராஜியை விட நல்லா டான்ஸ் ஆன போதுமாப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் குழலி அமைதியாவாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து கதிரும் செந்திலும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, குழலியோட புருஷன் அவங்கள்ட்ட போய் புலம்புறாரு. மச்சான் நீங்கள் ரெண்டு பேரும் கொடுத்து வச்சவங்க, உங்களுக்குலாம் அமைதியான பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு, என் நிலைமையை பாருன்னு சொல்லுவார். அதை கேட்ட கதிரும் செந்திலும், என்ன மாமா அப்போ எங்கள் அக்கா நல்ல பொண்ணு இல்லையா, இதை அக்காட்ட சொல்லவான்னு மிரட்டுறாங்க. அதை கேட்டோன்னு அவர் பயந்துறாரு. ஐயோ மச்சான் நான் ஒன்றும் அப்படி சொல்ல, உங்கள் அக்கா ரொம்ப நல்லவர் தான், நீங்கள் பாட்டு உங்கள் அக்காட்ட ஏதாவது சொல்லி என் கதையை முடிச்சிடாதீங்கடான்னு சொல்லி கெஞ்சுவார். அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கோமதி ராஜி மீனெல்லாம் ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க. அந்த ரூமில் தங்குறதுக்கு இன்னும் 3 பேர் வராங்க. எல்லாருமே தங்குறதுக்கு ரூமில் இடம் பத்தாது. ஆனால் ராஜி மீனாவும் இன்னொரு சின்ன ரூம் இருக்குது, நாங்கள் அங்கே போய் தங்கிக்கிறோம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தங்கமேல் ரூமில் ஏசி வேலை செய்யலை. அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க, புழுக்கத்தில் கண்டிப்பாக தூக்கம் வராது, சரியாக தூங்கலைன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ உன் முகம்லாம் வாடி இருக்கும், அதனால் நம்ம போய் வேறு ரூமில் தங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. மீனா ராஜி ரூமுக்கு தான் கிளம்பி வராங்க. மீனாவும் ராஜி என்ன காரணம் கேட்கும்போது, எங்கள் ரூமில் ஏசி வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து, சரி நீங்களே இந்த ரூமில் தங்கிக்கோங்க, நாங்கள் அந்த ரூமுக்கு போகிறோம்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. கடைசியாக மீனாவும் ராஜியும் கல்யாணம் பொண்ணு ரூமில் வந்து தூங்குறதோட தான் சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா, குமாரவேலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ண தூக்குறதுக்காக மண்டபத்துக்குள்ள வருவாங்க. நேராக கல்யாணம் பொண்ணோட ரூமுக்கு தான் வராங்க. அங்கே மீனாவும் ராஜியும் தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரை பார்த்தோன்னா உங்களுக்கு ஷாக் ஆகுது, யார் கல்யாணம் பொண்ணே தெரியல. உடனே குமாருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. மச்சான் இங்கே 2 பொண்ணு இருக்குது, யார் கல்யாணம் பொண்ணே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா குமாருக்கு செம்ம கடுப்பாகும். ஏன்டா கல்யாணம் பொண்ணு யாருன்னே தெரியாமல் தான் கடத்த பண்ணீங்களா, உங்களை தான் நம்பி இந்த வேலையை கொடுத்தேன் பத்தியா, என்ன சொல்லணும்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக சொல்கிறாரு, என்னன்னாலும் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அதனால ரிஸ்க் வேணாம், 2 பேருமே கடத்திட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இவங்களும் ராஜி மீனா 2 பேருமே கடத்திட்டு போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில் குமார் வந்து பார்க்கும்போது அது ராஜி மீனான்னு தெரிஞ்சோன்னா அவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பயங்கரமாக கோவப்படுவார். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பொண்ணே கிடையாது, ஒன்று என் தங்கச்சி இன்னொன்று செந்திலோட பொண்டாட்டி, இவங்களை ஏன்டா கடத்துனீங்கன்னு சொல்லி திட்டுவார். குமாரோட பிளான் மொத்தமாக சொதப்பிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ராஜி மீனாவை காண சொல்லி மண்டபத்தில் எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. கதிரும் செந்திலும் எப்படியா ராஜி மீனாவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த வேலையை பார்த்தது குமார் தான் என்ற விஷயம் வெளியே தெரியுமா, ஒரு வேளை அப்படி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு அடிதடி இருக்குங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொஞ்சம் சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.